ஒரு கப்பிள்ஸ் அவங்க வீட்ல நிறைய ஆடுங்களை வளர்த்துட்டு இருந்தாங்க. அதுல ஒரு ஆடு விசித்திரமான ஒரு குட்டி போட்டிருந்தது. அந்த ஆடுக்கு உடல்லாம் மனுஷ மாதிரியும் தலை மட்டும் ஆடு மாதிரி இருந்தது. இத பார்த்து அவங்க ரொம்பவுமே ஷாக் ஆறாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப வருஷமா இவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்திருப்பாங்க. அதனால இந்த ஆடு கொஞ்சம் மனுஷ உருவல இருக்கு அப்படின்றனால இவங்க கொண்டு போய் அதை வளர்க்கலான்னு முடிவு பண்றாங்க. அதுக்கேத்த மாதிரி பார்த்து பார்த்து இந்த ஆட்டுக்குட்டியை வளர்த்துட்டே இருக்காங்க. இந்த ஆட்டுக்குட்டியோட அம்மா தன்னோட குட்டியை அதுகிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லி அப்பப்ப அந்த குட்டியை பாக்குறதுக்கு வீட்டோட ஜன்னல் எல்லாம் வந்து எட்டி பார்க்கும். ஆனா ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாதனால அவங்களும் பித்து போய் இருந்திருப்பாங்க. அதுவும் இந்த ஆடு எங்க அந்த குட்டியை தூக்கிட்டு போயிடும்னு சொல்லிட்டு எப்ப இந்த ஆடு வந்தாலுமே அதை விரட்டி விட்டது மட்டும் இல்லாம அந்த இடத்தை விட்டு அவங்க திரத்தியும் விட்டுட்டாங்க. எப்படியோ இந்த குட்டி ஆட்டுக்குட்டிய ஆடான்னு பேர் வச்சு ரெண்டு பேருமே பாச வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அந்த அம்மா ஆடு தன்னோட குட்டியை வந்து பார்க்கலான்னு ஆசையா வரும்போது என்னடா இது சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு, இது ஒரு வழி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த ஆட்டை சுட்டு தள்ளிடுறாங்க. இனிமே இதோட அம்மாவோட பிரச்சனை நமக்கு வராதுன்னு சொல்லி இவங்களும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் இந்த ஹீரோவோட அண்ணனும் இவங்களோட வீட்டுக்கு வரான். வந்ததுமே என்னடா இது மனுஷ மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஷாக் ஆறா. பட் இருந்தாலுமே இவங்களுக்கு தான் குழந்தை இல்ல, சரி வளர்க்கட்டும் அப்படின்ற மாதிரி இவனும் விட்டுடுறான். இந்த ஆடாவும் கொஞ்சம் சின்ன பையனா வளர்ந்த பிறகு வெளியில போய் விளையாடலாம்னு சொல்லி தனியா ஒரு நாள் விளையாட போறான். அவன மாதிரியே பெரிய உருவத்தை ஒண்ணு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள இவனை வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க. தன்னோட பெரியப்பாவை பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி ஆடாவோட அம்மா அவரோட பெரியப்பாவை கூட்டிட்டு கார்ல போறாங்க. அந்த சமயத்துல அவங்க போயிட்டு வரதுக்குள்ள ஆடாவும் அவங்க அப்பாவும் ஒரு தோட்டத்துல விளையாடிட்டு இருப்பாங்க. ஆடு மாதிரி ஒரு பெரிய உருவம் பார்த்திருப்பாங்களே, அது வேற யாருமே இருந்திருக்காது, இந்த ஆடாவோட அப்பாவா தான் இருந்திருக்கும். எந்த தப்புவே பண்ணாத தன்னோட ஒய்ஃபை கொண்டுட்டனால இந்த ஆடாவோட அப்பாவுக்கு கோவம் வந்து வளர்ப்பு தந்தையான அந்த மனுஷனை சுட்டு தள்ளிடுது. அந்த சமயத்துல கூட ஆடாவை தன்னோட வளர்ப்பு தந்தை போக விடாம கைய பிடிக்கிறாரு. ஆனா ஆடாவோட உண்மையான அப்பா அவனை கூட்டிட்டு அப்படி காட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஆடாவோட அம்மாவை கொன்ன அதே பாவம் தான் தன்னோட புருஷனை எடுத்துச்சுன்னு சொல்லி அவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க.